ஹலோ, குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த அழகான சேரீயில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டினியூவாக இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஒரு லைனிங் ப்ளவுஸ் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு அளவுக்கு கொடுப்பாங்க இல்லையா ப்ளவுஸ், அதை நாம் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் எந்த அளவுமே மாறாமல் நீட்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். அவங்களுக்கும் அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் லைனிங்கை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். ரா எட்ஜில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு 2 லைன் போட்டு நான் எடுத்துக்கிறேன். அது மேலே அளவு சட்டையை வச்சு நம்ம இப்போ எல்லாத்தையுமே மார்க் பண்ண போகிறோம். இதை பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே தைக்க தெரியும் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை நான் பொறுமையாக சொல்கிறதுக்கு காரணம் புதுசாக இப்போது ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான். நாம் நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் மார்க் பண்ணிட்டோம். ஆம் ஹோலில் தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங்கும் அதுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க்கிங்கும் பண்ணுறோம். அதே தான் எல்லாத்துக்குமே, ஷோல்டர், பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்படி தான் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். மார்க் பண்ண எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்கேல் வச்சு இப்படி லைன் போட்டு எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஷோல்டருக்கு தையலுக்காக 1/4 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். ஓகேங்களா? பேக் நெக் நம்ம இஷ்டம் தான். நம்ம எப்படி வைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரவுண்டு கழுத்து வச்சுக்கலாம், பாக்கழுத்து வச்சுக்கலாம், ஸ்டார் கழுத்து வச்சுக்கலாம். நமக்கு எது ஓகேவோ, எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் ஃபுல்லாகவே நான் மார்க் பண்ணி எல்லாமே எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம், எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஒரு 50% நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் வச்சுக்கலாம். ஏன்னா பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டையும் கட் பண்ண போகிறோம். அதனால் பேக் பார்ட் எடுக்கும் போது எல்லா அளவுமே தப்பாகாமல் கரெக்டாக வச்சு எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தையல் போடும்போது எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நல்லா கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் நம்ம கட் பண்ணும்போது ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் வரும். ஆனால் ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணும்போது ஓப்பன் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. பேக் பார்ட் அப்படியே போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக அளவெடுத்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு இது தான் மிஸ்டேக்காக வரும். நிதானமாக பாருங்கள், உங்களுக்கு இது நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இது சொல்லியிருக்கிறது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். யார் பார்த்தாலுமே இப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். நான் இப்படி தான் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிட்டிங்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டையும் நாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் தனியாக நம்ம அதை கட் பண்ணி ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு, பட்டி பீஸ் நமக்கு 2 வேணும். அதுவும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம் ஹோல் சைடு கழுத்து எல்லாமே கட் பண்ணும்போது நல்லா அந்த கர்வ்லாம் நல்லா கரெக்டாக கட் பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல். இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நாம் பட்டி பீஸ் இன்னொரு பீஸ் வேணும் இல்லையா? அதுக்காக அதை இன்னொரு எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். இப்போ நம்ம 1 மீட்ரு வாங்கும்போது அதுக்கு எல்லாமே நம்ம அதில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போது நாம் கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் கை ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால நமக்கு துணி இது பத்தலை. இதை நம்ம இந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணும்போது நம்ம ஜாயின் கொடுக்கணும். ஜாயின் போட்டு நாம் லாஸ்ட்டாக அது தைக்கும் போது உங்களுக்கு அது புரியும் எப்படின்னு. இந்த மாதிரி நாம் கட் பண்ணும்போது
அந்த ஆர்ம் ஹோல் சைடில் வந்து ஒரு ரொம்ப டைட்டாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த ஆர்ம் ஹோல் தான் ரொம்பவே கவனமாக நாம் கட் பண்ணணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப டைட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஆர்ம் ஹோல் நாம் மெஷர்மெண்ட் எடுக்கிறத இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அளவு இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் ட்ராயிங் பண்ணி கட் பண்ணலாம். இது மாதிரி இருக்கும்போது எந்த மிஸ்டேக்கும் நமக்கு வராது. ஒரு சில பேர் நினப்பாங்க, நம்ம 1 மீட்டர் துணி எடுத்து கொடுக்குறோம், என்ன இது எப்போ பார்த்தாலும் துணி பத்தலைன்னு சொல்கிறாங்க டைலர்ஸ்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு சைஸை பொறுத்தது. இப்போ சில பேருக்கு வந்து 1.25 மீட்டர் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா 90 பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க, 80 பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அது வந்து அந்த ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கறதுனால என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நாம் அந்த 10 பாயிண்ட்டை வச்சு பெருசாக என்ன பண்ணிட போகிறோன்னு புரியல. அதனால் ஒரு லைனிங் டைலர் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா எடுத்து கொடுங்க. அதுக்காக வந்து அதில் போய் நாங்கள் வேறு டைலர்கிட்ட தைச்சோம், அவங்க எங்களுக்கு 80 பாயிண்ட்லேயே தைச்சி கொடுத்தாங்க அப்படின்னு போய் பேசாதீங்க. ஏன்னா நிறைய ஜாயின் போட்டு தைக்கணும். உங்களுக்கு தான் வந்து உங்களுடைய ப்ளவுஸ் தான். அதை டைலர் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் தான் அதை போட்டுக்க போகிறீங்க. அவங்களுக்கு என்ன யூஸ் அதனால் வந்துட போகுது? அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. லைனிங் வந்து கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு வந்து எடுத்து கொடுங்க. நிறைய டைலர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து எல்போ வரைக்கும் ஸ்லீவ் வைக்க சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைனிங் வேணும், இதில் பத்தாது அப்படின்னு சொன்னாக்கா இவ்வளோது துணியுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போது ப்ளவுஸ் தைக்கும் போது அவங்க வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, பட்டி பீஸு, பேக் பார்ட்டு, ஹேண்ட் அது மட்டும் தான் நினைக்கிறாங்க. இப்போ வந்து கழுத்து ஜாயின் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும், அதுக்கு அதே சேம் துணி தான் வேணும். அதெல்லாமே நம்ம எல்லாமே சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுக்காக ஒரு டைலர் கேட்குறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இனிமேவாவது யாருமே வந்து எக்ஸ்ட்ரா ஏன் வந்து துணி வேணும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இந்த ப்ளவுஸ் எல்லாமே வெட்டி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இதை நான் வந்து கழுத்து வந்து அடித்து திருப்பிட்டேன். இது பட்டு சேரீ அப்படிங்கிறதுனால இது நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி இதை தைக்க ஆரம்பிச்சிட்டேன். நார்மல் ப்ளவுஸ் நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் 1 ஹவரில் நான் ஃபுல்லாகவே முடிச்சிடுவேன். ஆனால் லைனிங் ப்ளவுஸுங்கும் போது எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம எதுவும் டிசைன் கொடுக்குறோம், பின்னாடி நம்ம லேஸ் வச்சு தைக்கிறோம் அப்படிங்கும்போது இதில் 2 வேலை. அதனால் வந்து இது கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு. நான் அதை கண்டினியூவாக நான் வந்து ஒரு ப்ளவுஸ் உட்காந்து தைச்சி முடிச்சுட்டு தான் எழுந்திரிக்கணும் அப்படின்னு செய்ய மாட்டேன். நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் செய்வேன். அதனால் எனக்கு இது கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி தெரியும். நார்மல் ப்ளவுஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைனிங் ப்ளவுஸை விட. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபிட்டிங்கான ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்க பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாகவே எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறதுக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடும்போது ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் தைக்கிறதுல நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை, ஒரு சந்தேகம், ஃபிட்டிங் கரெக்டாக வராத ஒரு விஷயம் வந்து இந்த டாட் பிடிக்கிறது தான். இது வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். எனக்குமே ஃபஸ்ட் டைம்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் நாளில் அப்படி தான் இருந்தது. அப்புறம் தைக்க இப்போலாம் நீட்டாக வந்துடுச்சு. ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம தைச்சி ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேக் சைடை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி இந்த ப்ளவுஸை முடிச்சிடலாம். இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தைப்பாங்க. நான் வந்து இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பார்ட் போவேன். எனக்கு இப்படி தைக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும்.
நான் நம்மளோட சேனலில் வந்து ஜாக் மிஷினை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஜாக் மிஷின் வந்து எப்போ வாங்கினேன், வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு, இது நான் எனக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஜாக் மிஷினுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 11 இயர்ஸாக வந்து உஷா மிஷின் தான் வச்சுருந்தேன். டேபிள் டாப் மிஷின் தான் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் கொஞ்ச நாளாக. அதை நான் 2 டைம்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணி இப்போ சரி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஓவர்லாக் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். அதில் ஜிக்ஸாக் தையல் இருக்குல்ல, அது வந்து நான் ஓவர்லாக்குக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு பார்ட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உடனே ஓவர்லாக்கும் போட்டுருவேன். அது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. லாஸ்ட்டாக போடுறதில்ல. ஒவ்வொரு பார்ட் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஓவர்லாக் போட்டு முடிச்சிடுவேன். இப்போ வந்து நான் கை தான் ஜாயின் பண்ணுறேன். நம்ம வந்து லைனிங்கில் வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா துணி வெட்டணும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து கை தைச்சிட வேண்டியது தான். ஒரு 38, 40+ அந்த மாதிரி நாம் ஜாக்கெட்டுக்கு தைக்கும் போது தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். மிகிதமாக எல்லாருக்குமே இந்த மாதிரி வராது. நமக்கு அது ஈஸியாகவே தான் இருக்கும். இந்த ஜாயின் பண்ணுறத ஃபஸ்ட் டைம் பார்க்குற சில பேருக்கு வந்து புரியாது. ரொம்ப கன்ஃப்யூஸாக தான் இருக்கும். நீங்கள் தச்சு பழகுங்க. பார்த்து தச்சு பழகும்போது தான் உங்களுக்கு அது நல்லாவே புரியும். இப்போது கை பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வந்து லேஸ் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு கை வந்து நான் ப்ளவுஸில் ஜாயின் பண்ணி எடுத்துட்டாக்கா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாகவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.